கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இப்பொழுதாக 6/3/2026 வெள்ளிக்கிழமை, புதிய நாள், புதிய கால வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மார்க் 7:34 எப்பத்தா திறக்கப்படுவாயாக. எப்பத்தா விச் மீன்ஸ் பி ஓப்பன்ட், திறக்கப்படுவாயாக. அநேக வாசல்கள், கதவுகள் இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்த பைபிளில் மார்க் 7 வாசிக்கும் பொழுது தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளிலிருந்து ஊழியத்தை நிறைவேற்றிவிட்டு தெக்கப்போலின் எல்லைகளின் வழியாக கலிலேயா கடல் அருகே இயேசு வந்த பொழுது கொன்னை வாயுடைய ஒரு செவிடன், அதாவது திக்கி திக்கி பேசக்கூடிய ஒரு மனிதனை, அவன் காது கேட்க முடியாது, வாய் சரியாக பேச முடியாது, அவனை இயேசுவிடத்தில் கொண்டு வந்து எப்படியாவது இயேசு தொட்டு அவனை சுகமாக்க வேண்டும் என்று விரும்பி அவனிடத்தில் வேண்டிக் கொண்டார்கள். இயேசுவிடத்தில் இயேசு ஜனக்கூட்டத்திலிருந்து அவனை வெளியே தனியாக அழைத்து கொண்டு வந்து அவனுடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு, ஆண்டவர் இப்பொழுதுதான் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார், எப்பத்தா திறக்கப்படுவாயாக என்ற அர்த்தமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடனே அவனுடைய வாய் பேசவும் காது கேட்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். ஒருவேளை ஃபிசிக்கலி நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைத்து எனக்கும் இந்த வசனத்துக்கு என்ன சம்மந்தம் என்று சொல்லி நினைக்கலாம். ஒருவேளை உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கலாம். உங்களுடைய ஆசீர்வாதத்தை பிசாசானவன் வஞ்சித்து ஏமாற்றி அதை திருடி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதத்தின் எல்லைகளில் தம்முடைய கிரியைகளை கர்த்தர் நடப்பித்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், திறக்கப்பட வேண்டிய ஆசீர்வாதங்கள் ஒருவேளை பிசாசினால் அடைக்கப்பட்டிருக்கலாம். சில நேரங்களிலே மனுஷிக ஆவிகளினால் கூட அடைக்கப்பட்டிருக்கலாம். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தினால் அவைகள் திறக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை காண கர்த்தர் கிருபை செய்ய ஜெபிப்போம். பிதாவே, நசனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த ஜெபத்தில் என்னோடு இணைந்து நிற்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்க்கையில் திறக்கப்பட வேண்டிய தேவனுடைய ஆசீர்வாதத்தின் கதவுகள் எப்பத்தா திறக்கப்படுவாயாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல், ஏமன். நேற்று கேள்வியும் பதிலும், நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? யார் யாரிடத்தில் சொன்னது? இயேசு பிலிப்பியுடன் சொன்னது. யோவான் 14:9. இந்த நாளுக்கான கேள்வி, ஊமையனுக்காகவும் திக்கற்றுள்ள எல்லாருடைய நியாயத்துக்காகவும்